முனைவர் ராணி அம்மையார் அவர்களை சிறப்பு செய்ய வருகிறார். ஓய்வு பெற்ற கணித ஆசிரியர் செல்வத்தங்கம் அம்மா அவர்கள். ஐயா வங்க ரைட் சைடு. அடுத்ததாக கருத்துரை வழங்க வருகிறார் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்கள். உயிர் காக்கும் செந்தமிழே, உலக தலைதாழ்ந்த வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சி இன்று கடலும் ஏரியும் தலைநகரில் சங்கமித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட வரலாற்று பேரவையினுடைய செயலாளர் பதிப்பிற்குரிய ஐயா மு.ஆ. பெருமாள் அவர்களே, ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய ஐயா வேணுகோபால் அவர்களே, குமரி செல்வியன் அவர்களே, வழக்கம் போல் திருக்குறள் கருத்தரங்கை நடத்துவதற்காக வருகின்றிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா முயலி ராசபாண்டியன் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கும் கவிஞர்களே, பெரியோர்களே, ஆண்டோர்களை, சார்ந்தவர்களை, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு போராட்டம் என்பதை பற்றி ஒரு 5 நிமிடத்துக்குள் முடித்து விடலாம். உலகில் நாம் எத்தனையோ போராட்டங்களை பார்த்திருப்போம். நிறத்துக்காக ஒரு போராட்டம், அடிமைத்தனம் போக வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம், விடுதலை வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம், சர்வாதிகாரம் என்பதை எதிர்த்து போராட்டம், இப்படி பல போராட்டங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் என் வீட்டுக்குள் நான் போவதற்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த தெற்கு எல்லை போராட்டம். ஐயா குமரி செல்வியன் அவர்கள் சொன்னதை போல வடக்கு எல்லை போராட்டம். இது தெற்கு எல்லை போராட்டம் அல்ல, தெற்கு உரிமை போராட்டம். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமைக்கான போராட்டம் தான் இது, உரிமை போராட்டம். இந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர்கள், எப்போதுமே ஒரு போராட்டம் சொன்னா ஒரு 500 600 பேர் வந்துருவாங்க. காவல்துறையை பார்த்த உடனே ஒரு 10 300 பேர் போயிடுவாங்க, எங்கேயும் ஓடிடுவாங்க. அப்புறம் அவங்க லத்திச்சார்ஜின்னு சொல்லி இன்னும் 5 பேர் போயிடுவாங்க. கடைசியில் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு துணிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே நிற்பார்கள். அப்படி நின்று தன்னுடைய இன்னுயிரை இந்த மக்களுக்காகவும் அந்த மாவட்டம் இங்கே இணைய வேண்டும் என்பதற்காகவும் உயிரை விட்டவர்கள் 11 பேர். இன்னும் பல பேர் இருக்கிறார்கள், ஆற்றிலே விழுந்தவர்கள், அந்த மாதிரி எல்லாம் ஓடி அந்த தப்பித்து செல்ல வேண்டும் அந்த கூட்டத்தில் என்று சென்றவர்கள் இருப்பார்கள். ஆனால் எதிர்த்து நிற்கக்கூடியதுதான் ஒரு தியாகம். எப்படி விடுதலை போராட்டத்திலே 30 கோடி பேர் இருந்தார்கள், 30 கோடி பேரும் அந்த விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். எத்தனை பேர் தாப்பா போட்டு வீட்டுக்குள்ள இருந்தாங்க, அவங்களாம் இன்னைக்கு சுதந்திரத்தை அனுபவிக்காத செய்கிறாங்க. அதே போல இந்த போராட்டத்திலே உயிர் விட்டவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், இன்றைக்கு அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் கூட இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை சுகமாக அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். இப்படிதான் ஒரு போராட்டம் என்பது எல்லோரும் கலந்து கொள்ள மாட்டார்கள், சில பேர் ஒதுங்கிதான் இருப்பார்கள். ஆனால் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆற்றலும் அந்த வலிமையும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் முதலிலேயே முடிவு பண்ணி விடுவார்கள், இந்த போராட்டத்தில் நான் திரும்பலாம், உயிரும் போகலாம், இந்த முடிவுடன் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை இந்த 11 பேர் செய்த காரணத்தினால் இன்றைய தினம் நாம் தமிழக விழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை பற்றி நான் தெரிந்து கொண்டது
ரொம்ப பிற்காலத்தில். ஏனென்று சொன்னால் செப்டம்பர் 1ஆம் தேதி தான் மாவட்டம் இணைக்கப்படுகிறது. அதே செப்டம்பர் 26ஆம் தேதி தான் நான் பிறக்கிறேன். 26ஆம் தேதி செப்டம்பர் 26 என்னுடைய பிறந்த நாள். எனக்கு தெரியாது. எங்க அப்பா தீவிர காங்கிரஸ்கார். எங்க அப்பா தீவிர காங்கிரஸ்கார். ஊர்ல எங்க காங்கிரஸ் கூட்டம் போடுறாங்க எங்க அப்பாட்ட நன்கூட ஆகிட்டு போவாங்க. அப்ப இந்த 70-72ல இந்த தெற்கு எல்லை இணைப்பு போராட்ட விழா நடத்துவதற்காக உண்டியல் குளிக்கிட்டு வருவாங்க. ரஷீத் புக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. எங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்க அப்பா ₹1 ₹2 கொடுப்பாரு. அப்ப நான் கேட்டேன், யாரு இவங்க, எதுக்காக அவர் கொடுக்குறீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏய், அது பெரிய வரலாறுல நீ கூட்டம் போடுவா அப்படின்னு கேளு அப்படின்ட்டாங்க. எங்க ஊர்ல காந்தி சிலை ஒன்று இருக்கு, சண்டி விநாயகர் ஒரு இடத்துல. அந்த ரத வீதியில தான் கூட்டம் போடுவாங்க, நீ அங்க போய் கேளு அப்படின்ட்டாங்க. எனக்கு 12 வயசு. இந்த எல்லை போராட்டத்தை பத்தி பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் கேட்கணும் என்று கேட்டுவிட்டு வந்துவிட்டேன். அதன் பிறகுதான் நம்முடைய ஐயா முகில ராசபாண்டியன் அவர்கள் எழுதிய தெற்கு எல்லை போராட்டம் என்ற நூலை படிக்கும் பொழுதுதான் எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டோடு இணைக்கக்கூடிய ஒரு செயலுக்கு இவ்வளவு போராட்டம் நடந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் இது சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் ஆரம்பித்திருந்தாலும் சுதந்திரம் வாங்கிய பிறகும் இப்படி ஒரு போராட்டத்தை போராடிதான் பெற வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு நாட்டு மேல ஒரு வெறுப்பு. இப்படி ஒவ்வொரு போராட்டத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது மற்ற போராட்டங்களை விட இந்த போராட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம். அந்த போராட்டத்தை உயிர்ப்பித்த யாயினுடைய நினைவை போற்றி மகிழ்வும். வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.